அப்பாவை மிஸ் பண்ணுறாங்களா? உனக்கு தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. நீங்களும் சொல்லாமே. நான் வந்து கண்டிப்பாக என் அப்பா அம்மா அண்ணா எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் லைஃப் லாங். I think this is ஒரு டாபிக் தட் ஐ ஹேவன்ட் அட்ரெஸ்ட் மச் அவ்வளோவா. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதை பற்றியே நான் சொல்லியிருப்பேன். தட் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் த லாஸ்ட் டைம் தட் ஐ அட்ரெஸ்ட் அபவுட் இட். When they called me like 2 years back, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் we are not together, like my mom and dad are they separated, it's only the 3 of us அப்படின்ட்டு. Actually me and my dad were the closest apart like in the family, but eventually I think அதுதான் வந்து லைஃப்ங்கிறது. சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஐ எம் சம் ஒன் ஹூ பிலீவ்ஸ் டெஸ்டினி அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். மேபி நீங்கள் போகிற பாதையை வந்து மாற்றலாமே, லைக் த கோர்ஸ் ஆஃப் த ஜேர்னி மைட் சேஞ்ச், பட் வாட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். ஒரு பாயிண்டில் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் மிஸ் பண்ணுறதுக்குன்னு அதில் வந்து எதுவுமே இல்லை. பிகாஸ் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். த கோர்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தோணலை. தட் இஸ் சம்திங் ஐ வுட் நாட் வாண்ட் டு ஷோ. இட் வாஸ் ஃபைன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோலேயே வந்து என்கிட்ட கேட்டிருப்பாங்க. கீழே அந்த வீடியோ கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக இருக்கும். இதில் போய் கஷ்டப்பட்டோம்னு சொன்னீங்களே, என்ன கஷ்டப்பட்டோம்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இட்ஸ் அபவுட் வாட் வீ சூஸ் டு டெல் அண்ட் வாட் வீ சோஸ் டு ஷோ. ஸோ இட் இஸ் சம்திங் தட் ஐ வுட் நாட் வாண்ட், ப்ரிஃபரபிளி நாட் டாக் அபவுட். அண்ட் மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை, அதுதான் உண்மை. எனக்கு வந்து டு பி வெரி ஆனஸ்ட், இவங்க வந்து என்னை அந்த ஒரு ஃபீலிங்லேயே வச்சது கிடையாது. அந்த விஷயம் நடந்ததுலேருந்தே எனக்கு வந்து அப்பா இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபாதர் ஃபிகர் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. பிகாஸ் தட்ஸ் ஹவ் பிரணவண்ணா அண்ட் அம்மா ஹாவ் கெப்ட் மீ, தே வேஸ்ட் மீ, தேவ் மேட் மீ ஃபீல் திங்ஸ். எப்பவுமே ஹோல்சமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து அப்பா இல்லைன்னா வந்து இப்படி இருக்காது இப்படி இருக்குங்கிற ஃபீலிங்லாம் இருந்ததே கிடையாது, இருக்கவும் இருக்காது. இது எல்லாமே நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்கும். இது என்னோட அப்ரோச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப கத்ரோட்டாக தான் பேசுவேன். இதுதான் விஷயம். உங்களுக்கு என்னை இப்படி பிடிச்சவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கோங்க, அப்படி பிடிச்சி அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா ஒரு ஹேட் கமெண்ட் போட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். the matter ends there. அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு இன்னும் நல்ல ஒரு ஸ்லிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்னேகா அடாப்டட் சைல்டா? ஆமா, இது கேட்டிருக்கேன். சொல்ல நீங்க கூட ஒரு வாட்டி வீடியோ கூட போட்டு ஒரு பிராங்க் மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணி அந்த குழந்தையை கலர விட்டு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அழ வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்படிதான் இருந்துச்சு அந்த பிராங்க். அது வந்து ஆக்சுவலி நான் உண்மைக்குமே சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதை பார்த்தாங்கன்னா அவங்களே நினைப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் குரூப் இருக்கும்ல, இப்போ ஒரு குரூப் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருப்போம்ல, அந்த குரூப்பில் வந்து எல்லாம் அவங்கவுங்க கிட்ஸ். இப்போ நான் தான் வந்து எனக்கு தான் இவ்வளோ பெரிய கிட்ஸு, மற்றவங்களுக்கெல்லாம் இதை விட கொஞ்சம் குட்டி குட்டி கிட்ஸு. அவங்க இந்த காம்படிஷன் ஸ்கூல் காம்படிஷன்லாம் வின் பண்ணால் டுடே ஷீ ஒன் திஸ், டுடே ஷீ ஹேட் திஸ் கல்ச்சரல், ஸ்கூலில் டான்ஸ் ஆடினாங்க, அந்த மாதிரிலாம் போடுவாங்க, பிக்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இவங்களது எப்போவுமே நான் போடுவேன். ஏன்னா இவங்க தான் டாப்பராக இருப்பாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இருப்பாங்க, நிறைய வாங்குவாங்க இந்த பித்தளை கப்பு டிக்கெட் இதெல்லாம் ஸ்கூலில். ஸோ நிறைய பித்தளை கப்பு சேர்த்துமா அதை நான் போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன், ராணி எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ராமகிருஷ்ணாவில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டியோ அப்படிம்பாங்க. ஏன்னா நம்மளை தெரியும்ல, நம்ம எப்போவுமே பேக் பெஞ்சரு. இப்போ தான் வந்து ஆஸ் ஷி க்ரோஸ் அப் இல்லை